ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஓல்டு புக்கில் உள்ள செகண்ட் டேர்மில் 3rd லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புறநானூறு. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ அவ்வழி நல்லவர் அவ்வாடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இதில் ஆசிரியர் யாருன்னா ஔவையார். இதில் பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலமே நீ காடாக இருந்தால் என்ன, நாடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கின்றாய். நிலமே நீ வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சொற்பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒன்றோனா தொடரும் சொல். நாடாக ஒன்றோனா நாடாக இருந்தால் என்ன அந்த பொருள். அடுத்து அல்லது என தொடரும். அவள்னா பள்ளம், மிசைனா மேடு, ஆடவர்னா ஆண்கள். இங்கே மனிதர்களை பொதுவாக குறிக்கிறது அந்த ஆடவர்ங்கிற வார்த்தை. நல்லைனா நல்லதாக இருக்கிறாய் அப்படின்னு பொருள். நல்லைனா நல்லதாக இருக்கிறாய் அப்படின்னு பொருள். நூற்குறிப்பு பார்க்கலாம். புறநானூறு புறம் + 4 = 100. 8 தொகை நூற்கள் 1 புறநானூறு. அது நமக்கு பேசிக்காகவே தெரியும். ஸோ புலவர்கள் பல இயற்றிய பாடல்களோட தொகுப்பைத்தான் நம்ம இப்படி சொல்கிறோம். 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க நூல்கள்னு சொல்கிறாங்க. 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க நூல்கள். ஸோ சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையுடையது. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக இந்த புறநானூறு திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா, ஔவையார் சங்ககால புலவர், அதியமானோட நண்பர். ஸோ ஔவையார்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. அதில் இந்த ஔவையார் அதியமானோட நண்பர். ஏன்னா அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தது ஔவையார் சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் இவங்க. அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவரோடு மிகுதியாக பாடியவர் ஔவையார். சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவரை இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். சங்க பாடல் பாடிய ஔவையார் இவங்க. ஆனால் ஆத்திச்சூடியை பாடின ஔவையார் இன்னொருத்தவங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு புதுக்கவிதை. திண்ணையை இடித்து தெருவாக்கு. ஸோ உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நானென்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தைச் சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கு தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு கூறும், திண்ணைதானே உன் தேசம், உன் தெருவொன்றேய உன்னுலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. ஸோ இந்த லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான லைனு. எத்தனை ஞானியை பிறந்தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உந்தன் புகழை தந்து வாங்கும் விலை, நாமி பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா தாராபாரதி. நெக்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள், இது எல்லாமே இவரோட நூல்கள். இவரோட காலம்னு பார்த்திங்கன்னா 26/2/1947 முதல் 13/5/2000 இந்த வருஷம்தான் இவரோட காலம். நெக்ஸ்ட்டு தேசியம் காத்த செம்மல் உரைநடை பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்கர். ஸோ அவரை பற்றின லெசன் தான் இது. பாரத நாடு பழம்பெரும் நாடு. அந்நாடு அயலவர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது. அடிமைத்தலைகளை நீங்குவதற்கு கண்ணீரும் செந்நீரும் சிந்தினர் பலர். தமிழகத்துலேருந்து யார் போயிருப்பாங்கன்னா, சுப்பிரமணிய சிவா, வ.வே. சுப்பிரமணியம், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன், இவங்க எல்லாருமே விடுதலைக்காக பாடுபட்டனர்.
இவரோட பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் ஒருவர். பிறப்பு மற்றும் வளர்ப்பு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இவர் 1908 அக்டோபர் திங்கள் 30 பிறந்திருப்பார். இவரோட தந்தையார் யாருன்னா உக்கிர பாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். தந்தையார் உக்கிர பாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். இவர் இளமையிலே அவங்க அம்மா இறந்ததுனால இவங்களுக்கு தாயோட அந்த அருமை இல்லாததுனால ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க தான் தாயாக பாலூட்டி வளர்த்துருப்பாங்க. ஸோ பாட்டியாரோட அரவணைப்பில் தான் இவர் வாழ்ந்திருப்பார். பாட்டியோட வீட்டில் வளர்ந்த நாட்களில் இவருக்கு ஆசிரியர் யாருன்னா குறைவர வாசித்தான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இவங்களுக்கு ஆசிரியராக இருப்பாங்க. அவரோட பள்ளி கல்வி பார்த்தோம்னா முத்துராமலிங்கர் தொடக்க கல்வியை கமுதியில் படிச்சிருப்பார். யார்கிட்டைனா கிறிஸ்துவ பாதிரியாரிடம் படிச்சிருப்பார் அவரோட தொடக்க கல்வியை. அப்புறம் பசும்பொன்னில் இருக்கிற உயர்நிலை பள்ளியில் சில ஆண்டுகள் படிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் படிச்சிருப்பார். உயர்நிலை எங்கெங்கே படிச்சிருப்பாருன்னா பசுமலை உயர்நிலை பள்ளியிலையும் அப்புறம் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியிலையும் படிச்சிருப்பார். ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு. அப்போது பிளேக் நோய் ராமநாதபுரம் ஃபுல்லாக பரவுனதுனால அவரோட கல்வி அதோடையே ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பள்ளி படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றார் முத்துராமலிங்கர். தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளிலுமே வல்லமை பெற்றிருந்தார். அம்மொழிகளிலே சொற்பொழிவு ஆற்றும் திறனும் இவருக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகிய எல்லாத்தையுமே இவர் கற்றிருந்திருக்காரு. இளமையிலே அரசியலில் ஆர்வம் கொண்டு அரசியல்லையும் இவர் ஈடுபட்டிருக்காரு. பொது தொண்டில் நாட்டம். முத்துராமலிங்கம் இளமை முதற்கொண்டே பொது தொண்டில் நாட்டம் காட்டினார், அது ஈடுபாடு காட்டினார். இவர் 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் இவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்று வீரர் ஆவார். இவர் தான் நிலக்கிழார் ஒழிப்பிலும் அப்புறம் ஆலய நுழைவு போராட்டம் இது ரெண்டுலேயுமே முன்னாடி இருந்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்தவர் இவர் தான். இவர் காலத்தில் ஆங்கிலேய அரசு குற்றப்பரம்பரை சட்டம் இயற்றி மக்களுக்கு சிலரை ஒதுக்கி வைக்கிருந்தது. குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லி மக்கள்லேயே சில பேரை மட்டும் என்ன செய்வாங்கன்னா ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆங்கிலேய அரசு பண்ணிருந்துச்சு. அந்த மாதிரி ஒதுக்கி வச்சவங்களுக்காண்டி இவர் அவங்களோட துயரத்தை களைறதுக்கு அரும்பாடுபட்டார். அவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக ரொம்ப போராடியிருப்பார். அதனால் குற்றப்பரம்பரையிலேருந்து அவர்களை விடுதலை பெறச் செய்தார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கென இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார். இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தைத்தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என சாதியை பற்றி கூறியுள்ளார். ஸோ இது இவர் சொன்ன ஒரு கூற்று மாதிரி. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாட்டுப்பற்று. முத்துராமலிங்கர் இளமை பருவத்தில் இந்திய ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. ஸோ இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்ததுனால நம் நாடு விடுதலை பெற வேண்டுமென தனியாக வேட்கை, அதாவது நாடு விடுதலை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை அவர் கொண்டிருந்தார். ஸோ வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை அரசியல் வழிகாட்டியாக கொண்டார். ஸோ முத்துராமலிங்க தேவரோட அரசியல் வழிகாட்டி யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க தான். ஸோ இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே விழுந்தது. விடுதலை போருக்கு அடிமையாக இருந்த நாட்களில் ஆங்கிலேய அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. யாராருக்கு? வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுருச்சு.
ஸோ மக்களிடையே விடுதலை வேட்கையினை ஊட்டியவர் இவர். அதனால் இவருக்கு இப்போ என்னென்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பான்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து படிக்கும்போது இந்த லைன் வந்து தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா திருவிக்கா. அதை நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு செம்மலை வந்து கம்மல்னு ஞாபகம் வச்சுக்கிருவேன். ஸோ கல்யாணத்தில் வந்து கம்மல்னால் நல்லா பெருசு பெருசாக போடுவாங்களா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் வச்சு படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதியார் வாக்கு. ஸோ இந்த கூற்றுலாம் நல்லா பார்த்துக்கோங்க. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம், இது யார் சொன்னான்னா பாரதியார் சொல்லியிருப்பார். ஸோ இதனை மெய்ப்பிக்குமாறு இவர் வந்து பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தார். தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருப்பார். அரசியல் வாழ்க்கை முத்துராமலிங்க தேவர் வந்து மேன்மை பெற்றிருந்தார் அரசியல் வாழ்க்கையில். ஏன்னா தேர்தலில் போட்டியிட்ட 5 முறையுமே வந்து இவர் வந்து வெற்றி வாகை சூடினார். அந்த இயர் என்னென்னு பார்த்தோம்னா 1937, 1946, 1952, 1957, 1962. அதாவது 1937, 46, 52, 57, 62. ஸோ இந்த வருஷம் எல்லாமே வந்து இவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா ஒரே மாதிரி வர்ற நம்பராக கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கணும். இப்போ 37, 57 அது மாதிரி வந்து 52, 62 அதோட 46 இந்த மாதிரி வர்றதா கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பலரும் போற்றும் பண்பாளர். தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் பசுமன்னார். இவர் வீரமில்லா வாழ்வும் விவேகமில்லா வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சவர். ஸோ இந்த கூற்றை கொடுத்து இது வந்து யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து முத்துராமலிங்க தேவர் சொன்னது தான். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சமய சான்றோராக கருதப்பட்டார். இவருக்கு வந்து நிறைய வந்து பேர் இருக்கும். அந்த பேர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸோ என்னென்னா வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய பேர் இருக்கும். ஸோ இவர் வந்து அனைத்து மதத்தினரிடம் அன்பும் பரிவும் காட்டினார். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும், முத்துராமலிங்க தான். அடுத்து சமயம் சமுதாயம் பற்றிய இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவன. இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம். இதனையே இவர் பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல்வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என கூறியுள்ளார். மனிதனின் மனநிலையை வந்து இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுகின்றார். ஸோ யார் வந்து மனிதனுடைய மனநிலையை இருள் மருள் தெருள் அருள்னு சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து முத்துராமலிங்கர். நெக்ஸ்ட் இவரோட மறைவு. 55 ஆண்டுகள் வாழ்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக ஈடுபட்ட இப்பெருமகனார் 1963 அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் இவர் வந்து இயற்கை எழுதியிருப்பார். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இவர் என்னைக்கு பிறந்தாரோ அந்த அக்டோபர் 30ஆம் நாளே வந்து அவர் இறந்துருப்பார். ஸோ அதனால் இது வந்து அனைவரோட நினைவிலும் வந்து ஈஸியாக வந்து இந்த அன்னைக்குன்னு தான் வந்து அவரோட நினைவு நாள் ப்ளஸ் பிறந்த நாள் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. அடுத்த நினைவு சின்னம். தமிழ்நாடு அரசு பெருமகனாரை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவ சிலையை நிறுவியுள்ளது. அச்சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு வந்து இவரோட பேர் தான் வச்சுருக்காங்க. அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்கனின் வாழ்க்கை வரலாறு நாட்டுப்பற்றினையும் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் உணர்த்துவதாக விளங்குகிறது. சிறப்பு தகவல்கள்னு சொன்னால் என்ன இருக்குன்னா முத்துராமலிங்க தேவர் விருப்பத்திற்கு இணங்க 6/9/1939 மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 1995 வந்து நடுவண் அரசு வந்து இவருக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கும். அடுத்து
முத்துராமலிங்கர் வந்து தன் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரிச்சிருப்பார். அதில் ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வச்சுக்கிட்டு மீதி 16 பாகத்தையும் 16 பேருக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இது ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி வந்து நமக்கு தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சுட்டெழுத்துக்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ சுட்டெழுத்துக்கள்னால் ஆ இ உ இது 3 தான் வந்து சுட்டெழுத்துக்கள். அதில் வந்து ஊங்கிற எழுத்து வந்து இப்போ புழக்கத்திலே இல்லை. ஸோ நம்ம ஆ இ இது 2 மட்டும்தான் வந்து நம்ம இது பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊ என்பதற்கு வந்து அந்த நிறைய வார்த்தைகள் வந்து பழங்காலத்தில் இருந்திருக்கும். அந்த வார்த்தைகள் என்னென்னா உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு பொருளாம். உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. அந்த மாதிரி ஊ சுட்டுகின்ற எழுத்துக்கு நிறைய பொருள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த ஊங்கிற எழுத்தை நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. அது அவன் இவன் அது இது அந்த சுட்டெழுத்துக்களை சுட்டுவது வந்து ஒரு முறையாக இருக்குது. அப்பையன் இப்பெண் அவ்வீடு இவ்வீடு இந்த மாதிரி நம்ம சுட்டுவோம். ஆக்சுவலி இது ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னா அவன் அவள் அப்படின்னு சொல்லும்போது ஆணா பெண்ணா என்பதை நம்ம ஈஸியாக சுட்டிடுவோம். ஆனால் ஆ இ இந்த சுற்றல்கள் தனியே நின்று சுட்டும்போது ஆண் பெண் இருவரையும் பொதுவாக குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது இது அந்த இந்த அங்கு இங்கு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இதெல்லாம் வந்து ஒரு பொதுவாக அமைஞ்ச சொல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம், இந்த வீடு, இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து வினா எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா அவன் செய்தான் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியமாக இருக்குது. அதே அவனா செய்தான் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு வினா எழுப்புதா. ஸோ ஆவணங்கிறது வந்து ஒரு வினா எழுத்தாக இருக்குது. நம்ம வந்து ஏராளமான கேள்விகளை கேட்குறதுக்கு வந்து இந்த ஆவணா வந்து உதவுது. இப்போ நீயா நானா இன்று பள்ளியா விடுமுறையா, ஸோ இந்த மாதிரினா வந்து வினாக்கள் எடுப்பதற்கு இது வந்து யூஸ் ஆகுது ஆவணாங்கிற எழுத்து. அது மட்டும் இல்லாமல் ஏ யா ஓ இந்த மாதிரி எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள் தான். ஸோ அது எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா விடை என்ன, ஏன் வந்தாய், யார் அங்கே, நீயோ செய்தாய். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து இந்த மாதிரி எழுத்துக்களும் வினா எழுத்துக்களாக இருக்குது. ஸோ மொத்தம் வினா எழுத்துக்கள் 5 இருக்குது. ஸோ ஆ ஏ யா ஓ அதுதான். ஓகேவா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஏ என்ற எழுத்துக்கு வந்து இன்னொரு பணி இருக்குது. என்னென்னா அது வந்து வினா கேட்க மட்டும் பயன்படுத்த கிடையாது, ஒரு இடத்த வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்கிறோம்ல அதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அவன் செய்தான் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக இருக்குது. அதே அவனே செய்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவன் தான் செஞ்சுருப்பாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குதா. அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற எழுத்துக்கள் வந்து இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சீதையே சிறந்தவள் அப்படின்னா சீதையே அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறாங்களா. உணவே மருந்து. ஸோ இந்த மாதிரி இந்த ஏங்கிற எழுத்துக்கு மாற்றாக தான் இப்போ வந்து தான் அப்படிங்கிற ஒரு எழுத்தை வந்து நம்ம வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ சீதையே சிறந்தவள் அப்படின்னு சொல்லமா, சீதை தான் சிறந்தவள். அப்போ அந்த சீதையை மட்டும்தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் அந்த தான்கிற எழுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட இலக்கணம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வேறு புக் பேக்கில் வந்து இதெல்லாம் காமனாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் சும்மா தான், நீங்கள் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஔவையார் வந்து புறநானூறு, தாராபாரதி திண்ணை இடித்து தெருவாக்கு, முத்துராமலிங்க தேவர் வந்து தேசியம் காத்த செம்மல். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லெசனில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.